அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக, மக்களுக்குரிய எழுச்சியான கட்சியாக முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று, மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதற்கடுத்து அவருடைய மறைவுக்கடுத்து ஜானகி அம்மையாருடைய தியாகம் என்பது அனைத்து வகையான உடைமைகளுமே தொண்டர்களிடம் கொடுத்துவிட்டு அவர் விலகி சென்றார். அதற்கடுத்து ஜெயலலிதா அம்மையாருடைய மிகப்பெரிய அந்த கட்சியை வழிநடத்தி இன்றைக்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு சான்றாக ஒவ்வொரு இடத்திலுமே அதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு துணையாக ஒரு பணிப்பெண்ணாக வந்த நபர் சசிகலா. ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசை ஒரு 9 வருடங்களுக்கு முன்பாக, 10 வருடங்களுக்கு முன்பாக, 15 வருடங்களுக்கு முன்பாக ஏன் இருந்திருக்கக்கூடாது? மக்கள் சொல்வதை போல ஒவ்வொருவருமே நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையாருடைய இறப்புக்கு காரணம் இந்த சசிகலா தான் என்று சொன்னாலும் அதற்குரிய முழு முக்கியமான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் அன்றைக்கு சிசிடிவியிலிருந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சிசிடிவி கூட அவ்வளவு பெரிய மருத்துவமனை, அந்த கண்காணிப்பு கேமரா என்பது அனைத்து வகையிலுமே எடுக்கப்பட்டு ஒரு நாடகமாக மட்டுமே 75 நாட்கள் முழுமையாக சிகிச்சை கொடுப்பதாக சொல்லி மக்களையும் அனைவரையுமே ஏமாற்றிய அந்த சூழ்நிலை என்பது இன்றைக்கும் மக்கள் மறக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஆசை ஏன் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடாது? அதற்காக ஏன் ஜெயலலிதா அம்மையாரை கொலை செய்திருக்கக்கூடாது? அனைத்து வகையிலுமே கூட்டணியாக அனைவருமே சேர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கொன்று மறைத்து அந்த காணொளி அனைத்தையுமே மிகப்பெரிய அளவில் சாதுரியமாக அங்கிருந்து அகற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் 250 கோடியில் வீடு கட்டமைப்பு, எளிதாக பேசக்கூடிய வகையில் ஊடகங்களும் இவர்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது. ஜெயா டிவி முதல் இவர்களுடைய கட்டுப்பாட்டில், இந்த தினகரன் முதல் கொண்டு எங்கிருந்து அனைவருக்குமே அந்த கட்சியில் ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து, நம்மளுடைய மறைந்த ஜெயலலிதா அம்மையார் ஏதாவது பதவி கொடுத்தார்களா? ஆனால் இந்த கூட்டங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில்